கைஸ் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் ஹோக்காகேஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அதாவது கிட்டத்தட்ட ஊர் தலைவர் மாதிரி. இந்த ஹோக்காகேஸோட வேலை என்னன்னா ஊர் டெவலப் பண்றது அண்ட் அதை ப்ரொடக்ட் பண்றது தான் கிட்டத்தட்ட அவங்க வேலை மாதிரி இருக்கும். இந்த ஹோக்காகேஸோட வேலையை ஒழுங்கா நீட்டா யார் செஞ்சாருந்தா இன்னும் வீடியோ பார்க்க போறோம். ஏழாவது இடத்துல பாக்குறது ஒபிராமா செஞ்சு. இவர் உச்சிகா வலிக்கிறதுக்கு ஏகப்பட்ட ஜுட்ஸஸ் கண்டுபிடிச்ச தவிர ஊருக்காண்டி பல நல்ல விஷயங்களும் செஞ்சிருக்காரு. ஆனா அது அவர் ஹோக்காக இருக்கும் போது இல்ல. ஆறாவது இடத்துல ஹீரோசன் சர்டோ. இவர் பல வருஷம் ஹோக்காக இருந்திருக்காரு அண்ட் இந்த சமயத்துல நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிருப்பாரு. சோ அதனால இருந்தாலும் இவர் நருட்டோக்கே ஒண்ணும் பண்ணது இல்லையே. ஊருக்கு என்ன பண்ணிருப்பாரு? அஞ்சாவது இடத்துல நமிகாசே மினாட்டோ. இவர் வெறும் ஒரு வருஷம் தான் உட்கார்ந்து இருப்பாரு. அந்த டைம் பீரியட்ல அவரால் எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணிருக்காரு. நாலாவது இடத்துல சொன்னாடே செஞ்சு இல்ல செஞ்சு. இவங்க அவங்க இருந்த வரைக்கும் ஒரு நல்லாட்சியை தான் கொடுத்திருந்தாங்க. சோ அதனால மூணாவது இடத்துல நருட்டோ உசுமாக்கி. இவர் ஹோக்காகே தான் எதுவும் செய்யணும் அவசியம் இல்லை. ஏன்னா அவர் எல்லாரும் செஞ்சதுனால தான் ஹோக்காகவே ஆனாரு. ரெண்டாவது இடத்துல ஹஷிராமா. இவர் கட்டாயமா ஒரு 14 வருஷம் இருக்காரு. இதை நல்ல விஷயம் செஞ்சிருப்பாரு. நமக்கு எதுவும் காட்டல. அதனால இவர் ரெண்டாவது பிளேஸ்ல இருக்காரு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பாக்குறது நமக்கு கஷியாட்டக்கே. இவர் ஹோக்காகே டைம்ல இருந்து நம்ம கொனகாவோட growth இன்க்ரீஸ் ஆயிட்டே போச்சு. கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகல. அந்த ஹோக்காகேங்கிற வேலையை அவர் ஒழுங்கா பார்த்திருக்காரு. சோ அதனால